அதிகாரம் 3. யூதாவும் எருசலேமும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களுக்கு அழிவு வரும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி முன் அறிவிக்கிறார். பாபிலோனியர்கள் யூதர்களை சிறைப்பிடித்து எருசலேமை அழித்து போட்டார்கள். அதன் பின்பு ரோமாபுரியாரும் எருசலேமின் மீது யுத்தம் செய்து அதை முற்றிலுமாய் நாசமாக்கி போட்டார்கள். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கண்டித்து உணர்த்துகிறார். அவர்களுடைய ஜீவியத்திற்கும் அரசாங்கத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் எல்லாவற்றையும் விலக்கி போடப் போவதாக கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒடுக்கப்படுவார்கள். அவர்கள் மத்தியிலே குழப்பம் உண்டாகும். எல்லாமே சீரழிந்து போகும். இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அரசாங்கத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்காது. சீயோன் குமாரத்தியின் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உரிந்து போடுவார். யுத்த ஆயுதங்களினால் இஸ்ரவேல் புத்திரர் மடிந்து போவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு விரோதமாக அநேக பாவங்களை செய்து அவருக்கு கோபம் உண்டாக்கினார்கள். அவர்கள் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கினார்கள். அவர்கள் பாவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தி ஜனங்களை ஒடுக்குகிறார்கள். சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அழிந்து போனாலும் அவர்களில் நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும், துன்மார்க்கனுக்கு கேடு உண்டாகும்.